தெரியும்டா. அதான் லிப்ட விட்டு படிக்கட்டு வகையா இறங்கி வந்தேன். அப்பவும் கரண்ட் கட்டாய் 3 மணி நேரம் படிக்கட்டு நின்று தெரியுமா? எடுபட்ட வேலை ரேட்டுன்னு கேட்டா என்ன காரணம் சொல்ல ஒன்னா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி வண்டியில என்னன்னு பாக்குறது? வண்டியில என்னடி பாக்குறது? டயர்ல சாணி ஓட்டி இருக்குது, டேங்கர்ல காக்கா கட்டா போயிருக்குது, வேற என்ன தேடி பாக்குறது? வண்டி ஓட மாட்டேங்குது. வண்டி ஓட மாட்டேங்கா, இப்ப ஓட பாருடி. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இப்ப எதுக்கு நான் 1 2 3 சொன்னேன்? ஓட்ட போயிட்டு ஒட்டி சொன்னா எவ்வளவு பேர் ஓடுறாங்க. ஒட்டி சொன்ன இந்த வண்டி ஓடாதா? அடிக்க அடியில நீ தான் ஓடுற. வண்டியில என்ன பிரச்சனை கால்டா? காத்து இல்ல. காத்து இல்லையா? ஆலமரத்து அடியில உட்காரு, நல்லா காத்து வரும். செருப்பு வரும். அவங்க என்ன கேட்டாங்க நீ என்ன கேட்டுட்டு இருக்க? ஏமா இதெல்லாம் பஞ்சர் ஓட்ட கிடையா? காத்துல அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது மெக்கானிக். சரி, காத்து அடிக்கலாம் பரவாயில்ல, ஒரு தடவை ஓட்டி பார்க்க சொல்லுடி. வேலை செய்ததுக்கு முதலாளி சம்பளம் கொடுக்குற, இதை வேற ஓட்டி பார்க்க சொல்றேன். மண்ணாங்கட்டி உன்ன என்ன ஓவர் டைமா பார்க்க சொன்னேன். வண்டியை ஓட்டி பாரியா? இவன் எச்சக்கையாலே காக்கா ஓட்ட மாட்டான், இவனை போய் ஓட்டி பார்க்க சொல்றேன். குடும்பம் நான் ஓட்டுறேன். என் கனவோடு வருபவனோ, என் மனதோடு வாழ்பவனோ, என் உயிரோடு கலந்தவனோ, என் வயதோடு கலந்தவனோ, எங்களோடு சிரிப்பவனோ, விழிப்பவனோ. உங்க மெக்கானிக்கு ஒன் சைடு அடிச்சுட்டு வராரு. வண்டி ஓட்டுற பண்ணா நடக்கிறப்ப கூட ஒன் சைடு தான் அடிச்சுட்டு வருவான். வண்டியில நல்லா தான் இருக்கு, லிவர்ல தான் பிரச்சனை. என்னது லிவர்ல பிரச்சனையா? எம்பிட்டு செலவாகும்? கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் செலவாகும். அம்பிட்டு செலவாகுமா? பின்ன எங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பனுக்கு லிவர் ஆபரேஷன் பண்ணும்போது 35,000 ரூபாய் செலவாச்சு. வண்டியில இருக்கிற லிவர் கட்டு போனதை பத்தி சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா குடிச்சதுக்கார போன லிவர் பத்தி பேசிட்டு இருக்க. என்னடி கட்டு போய் திட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. தெரியல, ஓரமா போக வேண்டியதானே? நாங்க